24ல பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா அதிமுக 10 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கணும். செங்கோட்டை வெற்றி பெற்றிருக்கலாம். தொடர்ந்து இது நாங்க 6 அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அதை அவர்கிட்ட சொன்னோம். அவர் எடுத்துக்கிறதுக்கு கேட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை. தற்போது வரைக்கும் செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை இது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதுல நாம் பேசுவது அது சரியாக இருக்காது. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இது உங்களுடைய வாய்ஸா இப்ப செங்கோட்டையன் பேசுறாரா? பாஜகவுடைய வாய்ஸா செங்கோட்டையன் பேசுறாரா? யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ்ல தான் அவங்க பேசுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க. அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. இப்போ அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட 2019 இருக்கட்டும், 21 24 ஆகிய தேர்தல்களுக்கு முழுக்க தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டார். குறிப்பா டிடிவி தினகரன் சேர்த்திருக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாம், சுஷ்லாமா சேர்த்திருக்கலாம். இப்படி அவரோட இவங்கெல்லாம் சேர்த்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம வெற்றி பெற்றுக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன பொறுத்தவரையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். எனக்கு தேவை எங்களுக்கு தேவை இங்க நடைபெறுகிற இப்போ பாத்தீங்கன்னா தெருவில் கூவி விற்கிறாங்க. என்னதை வைக்கிறாங்க? ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துகிட்டே இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. லாக்அப் டெத்து 24 டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ஒரு டெத்துக்கு மட்டும்தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்னைக்கு 4-5 தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க. இப்போ போயிருக்காங்க. போயிட்டு அங்க இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்றாங்க. நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தேன். அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் மாநில தலைவர் பொய்யா சொல்றாரு அப்படின்னு 19 சொல்லியிருக்காரு. நான் தேதி வாரியா 2 கம்பெனிக்கு தேதி வாரியா நான் கொடுத்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அது பிறகு பதிலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்க வெளிநாடு போயிருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன். அங்க தரவே இல்லை இதுவரைக்கும். அதனால நாட்டில் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அதாவது சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் உயர்த்தி இருக்கிறாங்க. அதுல டாரிஃப்ல உயர்த்திருக்காங்க, டெபாசிட்டுக்கு உயர்த்திட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும். அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும்.